ஐபிஎல் இஸ் பேக். இந்த வருஷம் யார் ட்ராஃபி எடுக்க போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த கேம்ல இருந்தே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் லெசன்ஸ் நம்மளால படிக்க முடியும்னா நீங்க நம்புவீங்களா? 17ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஹவு டு சேஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் த ஐபிஎல் வே அப்படிங்கிற ஒரு தலைப்புல வெபினார் இருக்கு. அதை தொடர்ந்து மத்தியானம் 1:30 மணிக்கு இஸ் இட் அ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா அப்படிங்கிற தலைப்புலயும் ஒரு வெபினார் இருக்கு. 2 வெபினாரையும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வெபினார் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பயோலையும் நாங்க லிங்க் கொடுத்துருக்கோம். மிடில் கிளாஸ் இதையெல்லாம் செய்யவே கூடாது. என்ன ஒரு நெகட்டிவ் டாப்பிக்கோட ஆரம்பிக்கிறீங்க இன்னைக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னாக்கா, புதுசாக ஒரு போர்ட்ஃபோலியோவை ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப சொற்ப பணம் தான் இருக்கும். எப்படி ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் ஒரு ஸ்மால் சேவிங்கோடு ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து ஸ்மால் சேவிங் பண்ணி ஒரு பெரிய கார்பஸ் ஃபார்ம் பண்ணுறாங்களோ, அதே போல் அந்த போர்ட்ஃபோலியோவில் நான் ஆரம்பத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். என்னுடைய லைஃப்பில் ஒவ்வொரு டெக்கேட்லேயும் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை பில்டு பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த அக்கௌண்ட்டை பில்ட் பண்ணும்போது எனக்கு மறுபடியும் ஒரே விஷயத்தை எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பாடமாக நானே எடுத்துக்கொள்கிறேன். ஸோ தப்பு நடந்தால் அது என் தப்பு, தப்பு நடக்காமல் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஸோ இந்த முதலீடை இப்படி செய்யும்போது ஒவ்வொரு காலச்சூழல்லையும் நான் மறுபடியும் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் மாதிரி திங்க் பண்ணுறேன். இதை ஏன் மற்றவங்க போர்ட்ஃபோலியோவில் பண்ணி பார்க்க முடியாதா அப்படின்னா பண்ணி பார்க்கலாம், அதையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பட் நமக்கு ஒரு விஷயத்தை செய்யும்போது அதை நம்ம நேர்மையாக செஞ்சோம்னா அதே விஷயம் அப்படியே மற்றவங்களுக்கு செய்யும்போது அவங்கள போய் சேரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், என்னுடைய பசங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு டைரக்ட் ஈக்விட்டியில் இது வரைக்கும் நான் ஒரு ஷேர் கூட வாங்கினதில்லை. டிமேட் அக்கௌண்ட்டே இப்போ தான் ஆரம்பித்து ஏதோ கொஞ்சம் கோல்டு ETF வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். அவங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக தான் பண்ணேன். ஒரு காலகட்டத்தில் என்னுடைய நிறுவனத்தில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கக்கூடிய ஒரு நபரே ஏன் இதெல்லாம் நீங்கள் PMSக்கு கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னாரு. இந்த விவாதம் அவசியமற்றது. போரிங்காக இன்வெஸ்ட் பண்ணி எப்படி பணக்காரன் ஆகிறது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். இதுலேயே அவங்களுக்கு போரிங்காக இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பணக்காரன் ஆகிட்டு தான் இருக்காங்க. என்ன ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி ஆமை முயலை வீழ்த்தியது மாதிரி இந்த இன்வெஸ்டிங் நடக்குது. இதுவும் நல்லது தான். இதனால் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கி அவங்களே அவங்க போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு அதில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி வெளியில் என்ன பேசிக்கிறாங்க, ஆன்லைனில் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க. இது நீங்கள் எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம்தான். பட் அவங்க மைண்டில் குயிக் மணி பண்ணணும், ஈஸி மணி பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணம் தவிர்க்கப்படுகிறது. இந்த எண்ணம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பல பேர் உணர்றதே இல்லை. த ஃபஸ்ட்டு பாயிண்ட், மிடில் கிளாஸ் செய்யக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது என்னன்னாக்கா, ட்ரேடிங் பண்ணுறது. ஏன்னா ட்ரேடிங் ஒருத்தனை குயிக் மணி, ஈஸி மணி இந்த 2 விஷயத்தை தேடி போக வைக்குது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, முதலீட்டு உலகத்தில் குயிக் மணி, ஈஸி மணின்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. அப்போ எல்லாரும் திடீர்னு ஸ்க்ரீன்ஷாட் போடுறாங்களே, ஒரே நாளில் பணம் பண்ணேன்னு சொல்கிறாங்களே, நான் இவ்வளோ காசு பண்ணி இந்த வீடை வாங்கினேன், இந்த காரை வாங்கினேன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் பொய்யா அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடும். அது பொய் இல்லை, ஆனால் அது நிலைக்கக்கூடிய உண்மை இல்லை. எப்போவுமே ஷார்ட் டேர்மில் சில விஷயங்கள் கிடைக்கும், அப்புறம் போயிடும். இந்த சினிமாவில் புதுசாக ஒரு டைரக்டர் ஃபஸ்ட்டு ஃபிலிம் பயங்கர சக்ஸஸாக இருக்கும், அடுத்த படம் மட்டையாயிடும். அந்த மாதிரி தான் இது. இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ரீசன் இருக்குது. அது என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு சக்ஸஸ் எப்படி ஒருத்தருக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டே இருக்குது. ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சுன்னா அந்த சக்ஸஸே அவங்களுக்கு எதிரி ஆகிவிடும், யமன் ஆகிவிடும். இன்னொரு விஷயம், சக்ஸஸை மட்டுமே தேடி போகிறவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கும் ஈஸி மணியும் தவறான இலக்குகள், மிக உயர்ந்த விஷயங்களை பார்க்க விடாமல் செய்யக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் இதை பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். நான் ஒவ்வொரு வாட்டி ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறது. ஏன்னா
அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக் என்னென்னா, நம்மால் சேமிக்கக்கூடிய பணம் அல்லது நாம் போடக்கூடிய முதல் ரொம்ப குறைவானது. சப்போஸ் நீங்கள் 1 கோடி என்ற இலக்கை நீங்கள் எட்டணும்னா நீங்கள் என்ன 70 லட்சமாக சேவ் பண்ணி 1 கோடி எட்ட முடியும்? எப்போ நடக்க போகிற விஷயம் அது? நடக்காது. ஆனால் நீங்கள் லெட்டஸே 25 லட்சத்தை வச்சும் 1 கோடிக்கு போகலாம், 50 லட்சத்தை வச்சுட்டும் 1 கோடிக்கு போகலாம், 10 லட்சத்தை வச்சுட்டும் 1 கோடிக்கு போகலாம். இந்த 10 லட்சம் முதல் நாள் உங்கள்கிட்ட இருக்காது. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் 10 லட்சத்தை சேமித்து அல்லது 25 லட்சத்தை சேமித்து அந்த சேமித்த பணம் வளர்ந்து 1 கோடி ஆக வேண்டும். ஸோ இதில் கேட்டலிஸ்ட் என்ன? திடீர்னு ஒரு விஷயத்தை அப்படி வளர்த்தக்கூடிய விஷயம் என்ன? நீங்கள் எல்லாருமே சைனீஸ் பேம்புவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் முதலீட்டு உலகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு ஊமை அது. சைனீஸ் பேம்பு ரொம்ப நாளைக்கு வளராது, அப்புறம் திடீர்னு வளர்ந்துடும் அப்படின்னு. இந்த திடீர் வளர்ச்சி எங்கேருந்து வரும்? ட்ரேடிங்லேருந்தா வரும்? சான்ஸே கிடையாது. இந்த திடீர் வளர்ச்சி காம்பவுண்டிங்லேருந்து வரும். காம்பவுண்டிங்க்கு ஒரு நேச்சர் இருக்குங்க. அது ஆண்டுதோறும் நடக்காது, மாதந்தோறும் நடக்காது, நாள்தோறும் நடக்காது, வாரந்தோறும் நடக்காது. காம்பவுண்டிங் எப்படி நடக்கும்னாக்கா ஓவர் அ பீரியட் நடக்கும். லெட் அஸ் சே உங்கள் பணம் 5 ஆண்டுகளில் டபுள் ஆகுது, அதுதான் உங்களுடைய இலக்குன்னு வச்சுக்குவோம். 5 ஆண்டுகளான கிட்டத்தட்ட 14% கொஞ்சம் மேலே கிடைக்க போகுது உங்களுக்கு. இட்ஸ் அ குட் ரிட்டர்ன். ஸோ இந்த இலக்கை நீங்கள் அடைய நினைக்கிறீங்க, ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு 14% கிடைக்குமான்னா கிடைக்காது. காம்பவுண்டிங் உங்களுக்கு அது 5வது வருடத்தில் உருவாக்கி கொடுக்கக்கூடும். ஸோ 4 வருஷம் சுமாரான ரிட்டர்ன் கிடைச்சிட்டு 5வது ஒரு ஆண்டில் உங்களுக்கு அந்த காம்பவுண்டிங் வரும். சில நேரங்கள் என்ன ஆகும்னாக்கா, ஒரு வருஷம் டபுள் ஆகும், மறுபடியும் அடுத்த வருஷமும் டபுள் ஆகும். இப்போ இந்த 2 வருஷம் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த 2 வருஷத்தில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு காம்பவுண்டிங் கிடைக்காது. நீங்கள் வின்னர்ஸ் எல்லாம் விற்றுட்டு வேறு எதையோ ஒன்று வாங்கியிருப்பீங்க. இதுதான் மிடில் கிளாஸ் பீப்புள் பண்ணக்கூடிய முக்கியமான தவறு. இதுக்கு அந்த ட்ரேடிங் மைண்ட் செட் தான் முக்கிய காரணம். இதை நான் பலவிதமாக இந்த களத்தில் சொல்லிடுறேங்க. பட் மெசேஜை எடுத்துக்கிற ஒரு மைண்ட் செட் எவ்வளோ பேருக்கு இருக்குன்றது என்னை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறி தான். ப்ராபப்ளி 1% தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ 99% என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வீடியோவை பார்க்குறதில்ல. ஏன்னா பார்த்தா நமக்கு அது டிஸ்டர்ப் பண்ணுதில்ல. நாம் ஈஸி மணி ட்ரேடிங் பண்ணி தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். இங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு அதெல்லாம் எதுவுமே செய்யாத அப்படின்னு சொன்னாக்கா அது நமக்கு ஒரு கோபத்தை கொடுக்கலாம், என்னென்னோ உணர்வுகளை கொடுக்கலாம். பட் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் பண்ணக்கூடாத 2 விஷயங்கள்னா ஈஸி மணியை தேடி போகிறது, ட்ரேடிங் பண்ணுறது. இது 2 தான் ஃபஸ்ட்டு. இது 2 பண்ணாலே உங்களுடைய அவுட்கம் சராசரி ஆயிடும். 2வது, தவறுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் மிடில் கிளாஸ்க்கு. இப்போ நான் கோவிட் பூமில் பார்த்த விஷயம் என்னென்னா, முதல்ல எல்லா மிடில் கிளாஸ் பர்சனும் வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஷேர்ஸ், சுமாரான ரிசல்ட்டை கொடுத்தா கூட, அதாவது ரிட்டர்ன் வைஸ் கிரேட் ரிட்டர்ன் கொடுக்கல. உதாரணத்துக்கு நான் ஐடிசியை மறுபடியும் எடுக்கிறேன். கிரேட் ரிட்டர்ன் கிடையாது, பட் கேபிட்டலுக்கு எந்த விதமான கேடும் விளைவிக்கக்கூடிய பங்கு இல்லை ஐடிசி. நம்ம தப்பான விலையில் வாங்கினா கூட கொஞ்சம் தள்ளி நம்ம கேபிட்டலாவது திருப்பி கிடச்சிரும். ஸோ வாரன் பஃபெட் சொல்லக்கூடிய அந்த பர்மனன்ட் லாஸ் ஆஃப் கேபிட்டல் அங்கே நடக்காது. ஆனால் காலம் போக போக போர்ட்ஃபோலியோ குவாலிட்டியை மிடில் கிளாஸ் குறைச்சிக்கிட்டே வராங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தீங்கன்னா, அதே புதிய முதலீட்டாளருடைய போர்ட்ஃபோலியோ நான் பார்க்கும்போது அதன் தரம் நல்லா இல்லைன்னு உறுதியாக சொல்லுவேன். அதுவும் டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பார்த்தா கிளியராக தெரியுது அந்த போர்ட்ஃபோலியோவில் குவாலிட்டி இல்லைன்னு. 99% போர்ட்ஃபோலியோவில் குவாலிட்டி இல்லை. இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் குவாலிட்டி இல்லை, நீங்கள் குவாலிட்டியை குறைச்சிக்கிட்டே வரீங்க, இது தவறான அணுகுமுறை, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்காதீங்க, இந்த மாதிரி நிறுவனங்களில் முதலீடு செய்யாதீங்கன்னு உதாரணப்படுத்தி வீடியோ போட்டால் கூட அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையும் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் அந்த வீடியோ உங்களுக்கு தரக்கூடிய பயனையும் பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஐஸ் மஸ்ட் பி ஓப்பன். அதுவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற ஒரு களத்திலிருந்து நீங்கள் முதலீடை பார்க்குறீங்க. நீங்கள் முதலீடை முதலீடாக பார்க்கல, வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்காங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சைக்காலஜியை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு
பொறுமையும் இல்லை, அதில் எந்த பயனும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ போர்ட்ஃபோலியோ தரத்தை குறைப்பது என்பதற்கு நான் எதிரி என்றைக்குமே. அது மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் கூட எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஏன் நீங்கள் இன்னும் ஸ்மால் கேப் வாங்கலை? 1 வருஷம் முன்னாடி கேட்டாங்க, வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன். 2 வருஷம் முன்னாடி கேட்டாங்க, வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ இவங்கெல்லாம் ரிட்டர்ன் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஆனால் தரமான இடத்துல போய் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, தரக்குறைவான இடத்துல போய் முதலீடு செய்யலை. அதே போல் மொமெண்டம் ஃபண்ட்ஸில் ஏன் வாங்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. நான் வாங்கலை, அந்த பக்கமே போல் ₹1 கூட நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணல. அதே போல் நிறைய பேருக்கு வந்து இந்த வொலட்டிலிட்டி பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ETF, இதெல்லாம் தவறான முதலீடுகள்னு கூட தெரியல, தரக்குறைவான முதலீடுகள்ங்கிறது கூட தெரியல. விலை ஏறினா அது சரியில்லை. ஒரு பங்கு விலை ஏறுது அப்படிங்கிறதுக்காக அந்த பங்கு சரியான பங்கு அப்படின்னு நம்ம ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தரமான நிறுவனங்கள் தான் முக்கியம். இன்னைக்கு முக்காவாசி மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸுடைய போர்ட்ஃபோலியோ தரமானதாக இல்லைங்கிறது தான் இங்கே உண்மை. அப்போ அவங்க தரம்னு எதை நம்பிக்கிட்டு இருக்காங்க? தரக்குறைவான ஒன்றை வாங்கிட்டு நாளைக்கு இதன் தரம் உயர்ந்து அந்த உயர்ந்த நிறுவனம் போல இது ஆகிவிடும் அப்படின்ற ஒரு வளர்ச்சி எதிர்பார்த்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 விரலையும் பாருங்கள், இது உயர்ந்த நிறுவனம், இது உங்கள் போர்ட்ஃபோலியோ. இந்த கேப்பை என்ன ஃபில் பண்ண போகுது அப்படின்னு நான் கேட்டேன்னாக்கா பதிலே வராது. இதை நீங்கள் எங்கே போய் மணி அடித்து கேட்டாலும் கிடைக்காது. யார் எந்த பங்கை பரிந்துரை செய்தாலும் அவங்கள்ட்ட போய் இந்த கேப் எதனால் ஃபில் ஆகும்னாக்கா, பார்த்தியா அவங்க கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், பார்த்தியா இந்த FII இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், ஏன் FII தப்பு பண்ணக்கூடாதா? எத்தனை FII தப்பு பண்ணியிருக்காங்க இந்தியாவில்? ஸோ அடுத்தவன் செய்கிறான் அதனால் அது சரின்னு சொல்கிறது கன்விக்ஷன் இல்லை. இன்னைக்கு பாருங்கள், FIIs எத்தனையோ கம்பெனியில் தவறுகள் செஞ்சுருக்காங்கன்றதை நம்ம வந்து நாம் தவறு செய்கிறோம் அவங்களோட சேர்ந்துங்கிறதுக்காக இக்னோர் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ பல இடங்களில் நம்மளுடைய பார்வைகள் வந்து பயாஸ்டாக இருக்குது. இதுதான் 4th பாயிண்ட்டு. ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வந்து பயாசஸை வளர்க்கக்கூடாது, போர்ட்ஃபோலியோ வளர்க்கணும். பயாசஸ் என்ன? குறிப்பிட்ட நிறுவனங்கள் சார்ந்த பயஸ், கம்பெனி லெவல் பயஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. செக்டோரல் பயஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. சில உதாரணங்கள் நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஃபைனான்ஸ் கம்பெனியில் சப்ரைம் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், அதாவது அமெரிக்காவில் நிறைய சப்ரைம் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்கும், ஊற்றிக்கும். இந்தியாவில் ஊற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, எஸ் பேங்க் மாதிரி. இந்த சப்ரைம் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் பணம் திரட்டிக்கிட்டே இருப்பான், திரும்ப அவன் வந்து மார்க்கெட்டுக்கிட்டே பணம் வாங்குவான். யார் கொடுப்பான்னா, என்னைக்காவது இந்த சப்ரைம் ஃபைனான்ஸ் கம்பெனி ரொம்ப அதிக விலைக்கு போச்சுன்னா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்னு பேராசையில் இன்ஸ்டிடியூஷன்ஸும் கொடுப்பான், ஹெட்ஜ் ஃபண்டும் கொடுப்பான். யாருக்கு வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்கணுமோ அவன்லாம் பண்ணுவான். பட் ஹை ரிஸ்க்கை சப்ரைம் கம்பெனியில் எடுக்கிறதுல எந்த விதமான நியாயமும் ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு இல்லைங்க தான் என்னோட வியூ. பயங்கர பணக்காரன், சொத்து வச்சிருக்கிறவன் அவன் எடுக்கலாம், அல்லது பெரிய ஃபண்ட் எடுக்கலாம். சாதாரண மிடில் கிளாஸ் பர்சன் போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக சப்ரைம் ஃபைனான்ஸ் கம்பெனிஸை வச்சுக்கிட்டு இருந்தாக்கா அதை விட பெரிய ஸ்ட்ரக்சரல் ரிஸ்க் ஒரு போர்ட்ஃபோலியோக்கு இல்லவே இல்லை. ஒரு போர்ட்ஃபோலியோ தோல்வி அடைவதற்கான ஒரு விதையாகத்தான் நான் அதையெல்லாம் பார்க்குறேன். ஏன் சார் வெற்றி வராதா? வரலாம். வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களால் அதை தாங்கிக்க முடியுமான்றத ஒரு நடுத்தர வர்க்கத்தினராக கேட்க எல்லாருமே தவறுகிறீர்கள் என்பது தான் என்னுடைய பாயிண்ட். அப்போ அவ்வளோ ஒரு ரிஸ்கே பார்க்காம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது எப்படி நியாயப்படுத்துறது? ஸோ இன்னைக்கு சப்ரைம் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னைக்கு ஒரு பெரிய மிடில் கிளாஸ் ஹேபிட்டாக மாறிவிட்டது. பெஸ்ட் கம்பெனியை நம்ம பார்க்க மாட்டோம், அதே செக்டரில் தரக்குறைவான கம்பெனியை வாங்கிட்டு இது பெஸ்ட் கம்பெனி ஆகிடும்னு நம்புவோம். இட்ஸ் ஒன்லி a பிலீஃப், ஹோப்புன்னு சொல்லுவோம், நம்பிக்கை தான். இந்த ரெண்டுத்துக்குள்ள கேப்பை என்ன ஃபில் பண்ணுன்றது யாருக்குமே தெரியாது, யாரும் பேச மாட்டாங்க. அது பாத்தியா அவன் வாங்கியிருக்கான், பாத்தியா இவன் வாங்கியிருக்கான். எப்படி ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் இதெல்லாம் பண்ணுறது? இதை எப்படி நியாயப்படுத்துறது? ஸோ இது போன்ற தவறுகளை நடுத்தர வர்க்கத்தினர் செய்யும்போது என்ன நடக்குதுனாக்கா, நீங்கள் பணத்தை இழக்கிறது கூட செகண்டரிங்க, காலத்தை இழந்து விடுகிறீர்கள். இப்போ என்னுடைய பசங்களுக்கு நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லேயே முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் காலத்தை கொஞ்சம் கூட இழக்கலை. ஏன்னா என் மைண்டில் இருக்குது, அவங்க 20 வயசு வரும்போது ₹1 கோடி இருக்கணும் அப்படின்னு என் மைண்டில் இருக்குது. நான் வெறும் ஒரு SIP பண்ணுறேன், ரெகுலராக அவங்களுக்கு மார்க்கெட் இறங்கும் போதுனா என்னால் முடிஞ்ச ஒரு ஸ்மால் அமௌண்ட்ஸு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி அது ஸ்லோவாக பில்டப் பண்ணுறேன். வருஷத்துக்கு மேபி ஒரு 1 or 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே பெரிய விஷயம். லம்சம்மா SIP போகும். இப்படி பண்ணி
காம்பவுண்டிங்கை கிரியேட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸுக்கு சரியான வழிமுறை. அதை விட்டுட்டு ஈகோக்காக ஸ்டாக்ஸ் வாங்குறதும், ட்ரேட் பண்ணுறதும், ஈஸி மணியை தேடுறதும், சப்ரைமாக போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதும், அப்புறம் மற்றவர்கள் பெரியவர்கள் பெரிய இன்வெஸ்டர்ஸ் செஞ்ச தப்ப நானும் செய்கிறேன் அப்படின்னு தைரியமாக நிற்கிறதும், கால விரயத்திற்கு விதைப்பதும், டைமை இழந்து வேடிக்கை பார்ப்பதும் மிடில் கிளாஸ் செய்யக்கூடிய முக்கியமான தவறுகள். அந்த தவறுகளை பற்றி இந்த வீடியோவில் பேசணும். இந்த வீடியோவில் பேசப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் தொடர்ந்து நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்களிலிருந்து வெளியேறாவிட்டால் ஒருத்தரால் உரிய நேரத்தில் பணக்காரராக ஆக முடியாது அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த நம்பிக்கையை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சரியாக கொண்டு வராங்களோ அவங்க வாழ்க்கை டேர்ன் ஆகிடும்னு நான் நம்புகிறேன். அந்த டேர்ன் ரொம்ப பாசிட்டிவ் டேர்னாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அந்த பாசிட்டிவ் டேர்னை நோக்கி தான் நாம் இங்கேருந்து பயணிக்கணும். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.